மாவட்டம் சிவகங்கை நகரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ காளியம்மன் திருக்கோவிலில் தனி சன்னதியில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ முத்துக்குமார சுவாமிகள் குரு பூஜை விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக மூலவர் காளியம்மன் சிறப்பு அலங்காரத்தில் அருள்பாலித்தார். தொடர்ந்து முத்துக்குமார் சுவாமி சன்னதி முன்பு புனித நீர் நிரப்பப்பட்ட கலசங்களை வைத்து யாக குண்டம் அமைத்து கணபதி பூஜையுடன் யாக பூஜைகள் தொடங்கியது. பல்வேறு ஹோமங்கள் நடைபெற்று யாக குண்டத்தில் 108 மூலிகை பொருட்கள் நவதானியங்கள் சமர்ப்பித்து பூர்ணகுதி அளிக்கப்பட்டன. பின்னர் கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டவுடன் மூலவர் முத்துக்குமார சுவாமிகளுக்கு கலச நீரால் அபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சிறப்பு அலங்காரம் செய்து சோடச உபச்சாரங்கள் நடைபெற்றன. நிறைவாக உதிரி பூக்கள் கொண்டு அர்ச்சனைகள் செய்து மகா பஞ்சமுக கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டன. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ முத்துக்குமார சுவாமிகளை வழிபட்டனர். சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் மையப்பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் திருக்கோவிலில் உலக நன்மை வேண்டி திருவிளக்கு பூஜை வழிபாடு வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக மூலவர் ஸ்ரீதேவி பூதேவி தாயார் உடன் ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் அருள்பாலித்தார். தொடர்ந்து ஏராளமான பெண்கள் கோவில் அர்ச்சகர்கள் தலைமையில் திருவிளக்கு பூஜை வழிபாடு செய்து பெருமாளை வழிபட்டனர். விளக்கு பூஜையில் 5 முகம் கொண்ட திருவிளக்கு மற்றும் மங்கள பொருட்கள் வைத்து கணபதி பூஜை செய்து விளக்கு பூஜையை துவங்கினர். பூஜையில் காயத்ரி மந்திரங்கள், மகாலட்சுமி மந்திரங்கள் கூறி குங்குமம் மற்றும் உதிரி புஷ்பங்களால் அர்ச்சனைகள் செய்தனர்.
நிறைவாக கற்பூர ஆரத்தி காண்பித்து வழிபாடு செய்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டார்கள். விருதாச்சலம் பூதாமூரில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு இந்திரலிங்கம் எனும் ஸ்வர்ணகடேஸ்வரர் கோவில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு விருதகரீஸ்வரர் ஆலயத்தை சுற்றி நகர எல்லையில் 8 லிங்கங்கள் அமைந்துள்ளது. அதில் முதலாவது லிங்கமான இந்திரலிங்கம் எனும் ஸ்வர்ணகடேஸ்வரர் லிங்கம் பூதாமூரில் அமைந்துள்ளது. லிங்கம் அமைந்துள்ள இடத்தில் கோவில் புனரமைக்கப்பட்டு கோவில் முன்பு அமைக்கப்பட்டுள்ள யாகசாலையில் புனித நீரை வைத்து வேள்வி பூஜைகள் செய்யப்பட்டு சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி பின்னர் மகா தீப ஆராதனை காட்டப்பட்டு மிக சிறப்பாக கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கும்பாபிஷேகத்திற்கு வந்த பக்தர்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் எம்ஜிஆர் நகரில் எழுந்துருளி வரும் ஸ்ரீ நவகிரக சக்தி விநாயகர் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இன்று தை மாதம் 26ஆம் தேதி திங்கட்கிழமை புனர்பூச நட்சத்திரத்தில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை 6 மணிக்கு அனுக்ஞை விக்னேஸ்வர பூஜை, விநாயகர் வழிபாடு, வாசசாந்தி, மிருக சஞ்ச ஹோமம், அங்குரார்ப்பணம், ரக்ஷாபந்தனம், பிரவேச பலி, முதல் கால யாக பூஜை நடைபெற்றது. இன்று காலை 7 மணி அளவில் கோ பூஜை, சூரிய பூஜை, 2ஆம் கால யாக பூஜை, நாடி சந்தானம், பரிசு சந்தனம், ஸ்ரீ தத்துவ சந்தனம், திரவியம், ஸ்ரீ பூர்ணாகதி காண்பித்து தீபாராதனை நடைபெற்றதோடு சுமார் காலை 10 மணி அளவில் மேளதாளம் முழங்க விமான கலசத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டது. இதில் எம்ஜிஆர் நகர் நாட்டாமைகள் மற்றும் அரசியல் பிரமுகர்கள், பொதுமக்கள், பெரும் தலைவர்கள் கலந்து கொண்டு நவகிரக சக்தி விநாயகரை வழிபட்டனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே திருவலஞ்சுழி கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு பெரியநாயகி அம்பாள் உடனுரை பிரம்மபுரீஸ்வரர் ஆலய மகா கும்பாபிஷேகம் அனுக்ஞை விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கியது. இன்று யாகசாலை பூஜைகள் நிறைவு பெற்று வேத பண்டிதர்கள் வேத மந்திரங்கள் முழங்க கடம் புறப்பாடு நடைபெற்றது. தொடர்ந்து மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் பெருந்திரளான மக்கள் பங்கேற்றனர்.
திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டம் திருவலஞ்சிலை கிராமத்தில் அருள்பாலித்துக் கொண்டிருக்கிற பெரியநாயகி உடனுரை ஸ்ரீ பிரம்மபுரீஸ்வரருடைய திருக்கோயிலுடைய குடமுழுக்கு விழா இன்றைய தினம் சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கு இன்றைய தமிழகத்தினுடைய மாண்புமிகு முதல்வருடைய ஆணைப்படி மாண்புமிகு அறநிலைத்துறை அமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதல் இன்றைக்கு தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற திராவிட மாடல் அரசு 3000 கோயில்களுக்கு திரு குடமுழுக்கு விழா நடத்துவது என்ற இலக்கை நோக்கி அந்த வகையிலே அந்த வரிசையிலே இந்த பழமை வாய்ந்த கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சோழ மன்னர்களால் கட்டப்பட்ட கோயில் 60 ஆண்டுகளுக்கு பின்னால் இன்றைய தினம் இந்த குடமுழுக்கு விழா சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த திருக்கோயிலானது பல்வேறு புகழ்மிக்க பல அரிய அருள்களை வழங்கி வருகின்ற திருக்கோயிலாகும். இந்த கோயிலுடைய தனி சிறப்பு இந்த வெள்ளை விநாயகர் என்கின்ற அந்த விநாயகரை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய திருத்தலம். அதோடு மட்டுமல்லாமல் ஏரண்டாம் முனிவர் என்பவர் இந்த திருத்தலத்திலே அருள்பாலித்து சுவாமிக்கு தனி திருமேனி இருப்பது ஒரு சிறப்பு. தமிழகத்திலே ஒரு சில கோயில்களில் மட்டும்தான் ஏரண்டாம் முனிவருக்கு அந்த திருமேனி அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே சோழ மன்னரால் அமைக்கப்பட்ட திருமேனி இந்த கோயிலில் இருப்பது மிகவும் ஒரு சிறப்பாக கருதப்படுகிறது. ஆகவே இந்த வடஞ்சுழி விநாயகரையும் நம்முடைய அருள்மிகு ஸ்ரீ பிரம்மபுரீஸ்வரர்களையும் வெள்ள விநாயகரையும் வழிபட்டு இந்த பகுதியுடைய அனைத்து செல்வங்களும் விவசாயமும் சீரோடும் சிறப்போடும் வருவதற்கு அருள் புரிந்து வருகிறார்கள். இந்த திருக்கோயிலானது தமிழக அரசும் உபயதாரர்களும் இவ்வூர் கிராமவாசிகளும் வீரம் சிறப்போடு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எனது விழாக்குழுவின் சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பிரம்மஹத்தி தோஷம் நீக்கும் சிறப்பு ஸ்தலமாகவும் திருக்கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனத்துக்கு சொந்தமான அருள்மிகு மகாலிங்க சுவாமி திருக்கோவில் தைப்பூச பெருவிழா கடந்த 2ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி தினந்தோறும் சுவாமி அம்பாள் சிறப்பு அலங்காரத்தில் திருவீதி உலா நடந்து வருகிறது. 10 நாட்கள் நடக்கும் இந்த உற்சவத்தின் பிரதான நிகழ்வான பஞ்சரத திருத்தேரோட்ட பெருவிழா வெகு விமர்சையாக தொடங்கியது. சுமார் 500 டன் எடையுள்ள பிரம்மாண்ட தேரில் சிறப்பு மலர் அலங்காரத்தில் மகாலிங்க சுவாமி எழுந்துள்ள விநாயகர் தேர், முருகர் தேர், பிரகட் சுந்தர குஜாம்பிகை தேர், சண்டிகேஸ்வரர் தேர் என 5 தேர்கள் பிரம்மாண்டமாய் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு பூஜைகளுடன் திருவாவடுதுறை ஆதீனம் 24வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ அம்பலவான தேசிய பரமாச்சாரியார்கள் அருளாசியுடன் ஆதீன கட்டளை தம்பிரான் சுவாமிகள் முன்னிலையில் சிவாச்சாரியார்களின் வேத மந்திரங்கள் ஓதிட ஓதுவா மூர்த்திகள் தேவார திருவாசக பதிகங்களுடன் சிவவாத்தியங்கள் இசைத்திட இடைமருதா மகாலிங்கா என பக்தர்களின் கோஷத்துடன் தேரோட்ட பெருவிழா தொடங்கியது. நிகழ்ச்சியில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தேரினை வடம்பிடித்தெடுத்து வழிபாடு செய்து வருகின்றனர். திருத்தேரோட்ட பெருவிழாவினை முன்னிட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் குமார், திருவிடைமருதூர் காவல் துணை கண்காணிப்பாளர் ராஜு உள்ளிட்டோர் தலைமையில் 200க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் வருவாய்த்துறையினர், திருவிடைமருதூர் பேரூராட்சி பணியாளர்கள், சுகாதாரத்துறையினர், மின்சாரத்துறையினர் உள்ளிட்ட ஏராளமான துறையைச் சார்ந்த அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் பொதுமக்களின் பாதுகாப்பு நலனை கருத்தில் கொண்டு திருவிடைமருதூர் முழுவதும் 100க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்களை கொண்டு காவல்துறையினர் முழு கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே குறியாமங்கலம் பகுதியில் உள்ள ஸ்ரீ சிவந்தநாயகி அம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. பல்வேறு நதிகளிலிருந்து கொண்டுவரப்பட்டு புனித நீர் கலசம் 4 கால யாகசாலையில் வைக்கப்பட்டு பல்வேறு பூஜைகள் நடைபெற்றது. பின்னர் கடங்கள் புறப்பாடாகி ஆலயத்தை சுற்றி வலம் வந்து புனித நீர் கலசம் கோவில் கோபுரத்தின் மீது கொண்டு செல்லப்பட்டு
சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க புனித நீர் கோபுர கலசத்தின் மீது ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்று மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. மேலும் பொதுமக்கள் மீது புனித நீர் ட்ரோன் மூலமாக தெளிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். பின்னர் பக்தர்களுக்கு கோவில் பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் மேல் புவனகிரி ஆதிவராகநத்தம் பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ வெற்றி வேலாயுத சுவாமி திருக்கோவிலில் நாளை ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெறுவதை முன்னிட்டு 2ஆம் கால யாக பூஜையில் தர்மபுரம் குருமகா சன்னிதானம் கைலை ஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் கலந்து கொண்டு யாக பூஜையை சிறப்பித்தார். இதனைத் தொடர்ந்து மூலவர் ஸ்ரீ வெற்றி வேலாயுத சுவாமிக்கு அஷ்டபந்தனம் சாற்றி மூலவரை பிரதிஷ்டை செய்தார். பின்னர் பக்தர்களை ஆசிர்வாதம் செய்து பிரசாதம் வழங்கினார். இதில் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகளிடம் ஆசிர்வாதம் பெற்றனர். கடலூர் மாவட்டம் மேல் புவனகிரி ஆதிவராகநத்தம் பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ வெற்றி வேலாயுத சுவாமி திருக்கோவிலில் நாளை ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெறுவதை முன்னிட்டு 2ஆம் கால யாக பூஜையில் தர்மபுரம் குருமகா சன்னிதானம் கைலை ஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் கலந்து கொண்டு யாக பூஜையை சிறப்பித்தார். இதனைத் தொடர்ந்து மூலவர் ஸ்ரீ வெற்றி வேலாயுத சுவாமிக்கு அஷ்டபந்தனம் சாற்றி மூலவரை பிரதிஷ்டை செய்தார். பின்னர் பக்தர்களை ஆசிர்வாதம் செய்து பிரசாதம் வழங்கினார். இதில் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகளிடம் ஆசிர்வாதம் பெற்றனர்.
மரக்காணம் அருகே செய்யாங்குப்பம் காட்டுக்கொள்ளை கிராமத்தில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற செல்வமுத்து மாரியம்மன் கோவில். இக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை முன்னிட்டு கடந்த 9ஆம் தேதி காப்பு கட்டுதல், கணபதி பூஜை, நவகிரக பூஜை, சக்தி பூஜை உள்ளிட்ட பல்வேறு யாக சிறப்பு பூஜைகளுடன் முதல் கால யாக பூஜை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகளும் செய்தனர். இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து நேற்று காலை 8 மணி முதல் கோ பூஜை, சந்தான பூஜை, வாசு பூஜை உள்ளிட்ட பல்வேறு யாக பூஜைகள், சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து கலசம் புறப்பாடு நிகழ்ச்சிகளுடன் வான வேடிக்கைகள், மங்கள இசை நிகழ்ச்சிகளுடன் வேத விற்பனர்களின் திருவேத மந்திரங்கள் முழங்க கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றும் நிகழ்ச்சி மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மா பங்காரு அடிகளாரின் மகன் அன்பழகன் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மரக்காணம், புதுவை, சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் விழா குழுவினர் மற்றும் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரில் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் நவ திருப்பதிகளில் 9வது திருப்பதியும் குருவுக்கு அதிபதியுமான அருள்மிகு ஆதிநாத திருக்கோவில் அமைந்துள்ளது. இந்த திருத்தலத்தில் மூலவர் ஆதிநாதராக அருள்பாலிக்கின்றார். இத்திருத்தலத்தில் ஆழ்வார்களில் முதன்மையானவரான சுவாமி நம்மாழ்வார் அவதாரம் செய்தார். சுவாமி நம்மாழ்வாரின் திவ்ய மங்கள விக்கிரகம் வேண்டுமென மதுரகாவை ஆழ்வார் பெருமாளிடம் வேண்ட தாமிரபரணி பொருநல் சங்கனி துறையிலிருந்து தீர்த்தம் எடுத்து காய்ச்சவும் என ஆசிரியரை கூற மாசி மாத விசாக நட்சத்திரத்தில் கைப்படாத உற்சவர் திருமேனி நமக்கு வணங்க கிடைத்தது. இந்த நன்னாளை போற்றும் முறையில் ஆண்டுதோறும் மாசி மாதம் தெப்பத் திருவிழாவாக 13 நாட்கள் கொண்டாடப்படுகின்றது. இதையொட்டி நேற்று முன்தினம் திருமுலை சாற்று ஸ்ரீ கூரத்தாழ்வான் சன்னதியிலிருந்து தேங்காய் வாங்கி வந்து விழா ஆரம்பமாயிற்று. தொடர்ந்து நேற்று சுவாமி மதுரகாவி ஆழ்வார் நகர சோதனை நடைபெற்றது. கொடையேற்ற தினமான இன்று அதிகாலை திருக்கோவில் நடை திறக்கப்பட்டு விஸ்வரூபம் காலை சந்தை நடைபெற்றது. தொடர்ந்து கும்ப பூஜை, கொடி பூஜை நடைபெற்றது. பின்னர் நகர்வலம் வந்த கொடிப்பட்டமானது மங்கள வாத்தியங்கள் முழங்க நம்மாழ்வார் சன்னதி முன் அமைந்த கொடிமரத்தில் கொடியேற்றம் நடைபெற்றது. முன்னதாக கொடிமரத்திற்கு அபிஷேகம் மற்றும் பூஜைகள் நடைபெற்றது. நிறைவாக ஆச்சாரிய புருஷர்கள் பிரபந்த பாராயணம் செய்ய சுவாமி நம்மாழ்வாருக்கு கற்பூர ஆரத்தி நடைபெற்றது. இன்றிலிருந்து நடைபெறும் இத்திருவிழாவில் சுவாமி நம்மாழ்வார் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா வருகின்றார். 5ஆம் திருநாள் கருட சேவை புறப்பாடும், 9ஆம் திருநாள் தேர் திருவிழாவும், 10 மற்றும் 11ஆம் திருநாளில் தெப்பத் திருவிழாவும், 12ஆம் நாள் தீர்த்தவாரியும் நடைபெறும். திருவிழா ஏற்பாடுகளை நிர்வாக அதிகாரி தலைமையில் கோவில் நிர்வாகத்தினர், காரிமாறன் கலை காப்பக டிரஸ்ட் அங்கத்தினர் செய்து வருகின்றனர். தென் தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற வைணவ ஸ்தலங்களில் ஒன்றாக அமைந்துள்ள நெல்லை டவுன் கரியமாணிக்க பெருமாள் திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேகம் நிறைவு பெற்று 66 ஆண்டுகள் கடந்துள்ள இந்த நிலையில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு பக்தர்கள் மற்றும் இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் கோவிலை புனரமைப்பு செய்து பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிலையில் பணிகள் நிறைவு பெற்ற சூழலில் மகா சம்பரோக்ஷண விழா கடந்த 6ஆம் தேதி பகவத் பிரார்த்தனையுடன் தொடங்கியது. தொடர்ந்து அக்னி பிரதிஷ்டை, யாகசாலை பூஜைகள் உள்ளிட்டவைகள் நடைபெற்று இன்றைய தினம் காலை மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனையொட்டி காலை முதல் பல்வேறு சிறப்பு யாக பூஜைகள் நடத்தப்பட்டு 4 நாட்களாக யாகசாலையில் வைத்து பூஜை செய்யப்பட்டு மகா கும்பங்கள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. தொடர்ந்து கோவில் மூலவர் விமானத்தில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. தொடர்ந்து கலசத்திற்கு பட்டு வஸ்திரங்கள் அணிவிக்கப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து மூலவர் கரியமாணிக்க பெருமாள் உள்ளிட்ட பரிவார தெய்வங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்று மகா தீபாராதனை நடைபெற்றது. இந்த விழாவில் நெல்லை சட்டமன்ற உறுப்பினர் நயினார் நாகேந்திரன், மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு அடுத்த பட்டவர்த்தி புத்தகரம் கிராமத்தில் பழமை வாய்ந்த ஸ்ரீ மகா கணபதி, ஸ்ரீ பச்சை நாச்சியம்மன், மதுரை வீரன் திருக்கோவில் அமைந்துள்ளது. கோவிலின் திருப்பணிகள் செய்து முடிக்கப்பட்டு இக்கோவிலில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கடந்த 7ஆம் தேதி கணபதி ஹோமத்துடன் முதல் கால யாகசாலை பூஜை தொடங்கப்பட்டது. இன்று காலை 2ஆம் கால யாகசாலை பூஜைகள் நிறைவடைந்து பூர்ணகுதி மற்றும் மகா தீப ஆராதனை நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து யாகசாலையில் இருந்து கடங்கள் புறப்பாடு செய்யப்பட்டு கோவிலை வலம் வந்து விமானத்தை அடைந்தன. மங்கள வாத்தியங்கள் இசைக்க கலசத்தில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீரை ஊற்றி விமான கலசத்திற்கு கும்பாபிஷேகம் நடத்தி வைக்கப்பட்டது. இவ்விழாவில் மதுரை நிலையூர் ஆதீனம் குமாரவேல் நாயனார், இந்திய புரட்சி முன்னணி மாநில தலைவர் SKS சந்திரகுமார், சித்தர்கள் திருச்சபை திண்டுக்கல், கரூர் மாதேஸ்வரன் சுவாமிகள், இந்து புரட்சி முன்னணி மாவட்ட செயலாளர் பகவதி குமார், திரைப்பட பாடல் ஆசிரியர் பால வினோத்குமார் மற்றும் பல்வேறு கிராமங்களில் இருந்து வந்திருந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த ஓலையாம்புதூர் கிராமத்தில் மன்மதீஸ்வரர், வீரமாகாளியம்மன், மகா முத்துமாரியம்மன், குன்னப்பெருமாள் அய்யனார் கோவில் என 4 நூற்றாண்டுகள் பழமையான கோவில்கள் அமைந்துள்ளன. இந்த கோவில்களின் திருப்பணிகள் செய்து முடிக்கப்பட்டு இன்று காலை கும்பாபிஷேகம் நடந்தது. கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கடந்த 3ஆம் தேதி பூர்வாங்க பூஜைகளுடன் 7ஆம் தேதி யாகசாலை பூஜைகள் தொடங்கப்பட்டது. இன்று காலை 4ஆம் கால யாகசாலை பூஜைகள் நிறைவடைந்து பூர்ணாகுதி மற்றும் மகா தீப ஆராதனை நடைபெற்றது. யாகசாலையிலிருந்து கடங்கள் புறப்பாடு செய்யப்பட்டு முதலில் 8:30 மணிக்கு மன்மதீஸ்வரர் கோவில் விமான கலசம் இருக்கு சிவாச்சாரியர்கள் யாகசாலையிலிருந்து கடங்கள் புறப்பாடு செய்யப்பட்டு முதலில் 8:30 மணிக்கு மன்மதீஸ்வரர் கோவில் விமான கலசத்திற்கு சிவாச்சாரியர்கள் புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகத்தை நடத்தி வைத்தனர். தொடர்ந்து வீரமாகாளியம்மன், மகா முத்துமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதனையடுத்து அய்யனார் யாகசாலையிலிருந்து கடம் புறப்பாடு செய்யப்பட்டு 10 மணிக்கு குன்னப்பெருமாள் அய்யனார் கோவில் அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து 4 கோவில்களிலும் உள்ள மூலவருக்கு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டன. பூஜைகள் மற்றும் கும்பாபிஷேகத்தை காத்திருப்பு சந்திரசேகர சிவம் தலைமையிலான சிவாச்சாரியர்கள் நடத்தி வைத்தனர். கும்பாபிஷேக ஏற்பாடுகளை இளைஞர் மன்றம் மற்றும் கிராமவாசிகள் செய்திருந்தனர்.
முருகப்பெருமான் அறுபடை வீடுகளில் முதற்படை வீடான திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கடந்த 2011ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 6ஆம் தேதி பூச நட்சத்திரத்தில் கோலாகலமாக மகா கும்பாபிஷேகம் நடந்தது. தற்போது 12 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. ஆகவே 12 ஆண்டுக்கு ஒரு முறை ஆகம விதிக்குட்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடத்தப்பட வேண்டும் என்று பக்தர்கள் வலியுறுத்தி வந்தனர். இந்த நிலையில் திருப்பணிகள் செய்து மகா கும்பாபிஷேகம் நடத்திட கோவில் நிர்வாகம் முன்வந்துள்ளது. அதன் தொடக்கமாக பாலாலயம் நடத்திட முடிவு செய்யப்பட்டு அதன்படி பாலாலயம் நடந்தது. இதற்காக நேற்று காலையில் உற்சவர் சன்னதியில் விக்னேஸ்வர பூஜை, அனுக்கை பூஜை நடந்தது. இதனைத் தொடர்ந்து கோவிலுக்குள் திருவாட்சி மண்டபத்தில் கோவிலின் 7 நிலை ராஜகோபுரம், கோவர்தனாம்பிகை விமானம் மற்றும் வல்லப கணபதி விமானம் என்று 3 வேதிகை அமைக்கப்பட்டிருந்தது. மேலும் 3 யாகக்குண்டம் அமைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் மேள தாளங்கள் முழங்க நேற்று மாலையில் பூர்வாங்க பூஜைகள் நடந்தது. இதனையடுத்து 3 யாகக்குண்டத்தில் அக்னி வார்த்து முதல் கால யாகசாலை பூஜை நடந்தது. இதற்கிடையில் பட்டு நூல், தர்பைப்புல் கொண்டு கோவிலில் 7 நிலை கொண்ட ராஜகோபுரத்திலிருந்து சக்தியை கும்பத்திலிருந்து பிம்பத்திற்கு இறக்கும் நிகழ்ச்சி நடந்தது. இதேபோல கோவர்தனாம்பிகை விமானம் மற்றும் வல்லப கணபதி விமானத்திலும் சக்தி கலயம் இறக்கும் பாலாலயம் நிகழ்ச்சி நடந்தது. முன்னதாக கோவிலுக்குள் பூஜை செய்யப்பட்ட குடம் புறப்பாடு நடந்தது. இந்த நிலையில் இன்று திங்கட்கிழமை காலை 2ஆம் கால யாகசாலை பூஜை நடந்தது. பகல் 12 மணியிலிருந்து 12:15 மணிக்கு மலை உச்சியில் உள்ள காசி விஸ்வநாதர் கோவில், மலை அடிவாரத்தில் உள்ள பழனி ஆண்டவர் கோவில், சன்னதி தெருவில் உள்ள சொக்கநாதர் கோவில், கீழத்தெருவில் உள்ள குருநாதன் கோவில், மேலரத வீதியில் உள்ள பாம்பலம்மன் கோவில்கள் உட்பட 6 உபகோவில்கள் திருப்பணிகள் செய்வதற்கு ஏற்பாடுகள் நடக்கிறது.
காரைக்கால் கடை தெருவில் அமைந்துள்ளது ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தில் தை மாத கடை ஞாயிற்றுக்கிழமை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. முன்னதாக மூலவருக்கு மஞ்சள், பால், தயிர், சந்தனம் போன்ற திரவிய பொடிகளால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து பல வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீப ஆராதனை நடைபெற்றது. உற்சவர் ஸ்ரீ மகா மாரியம்மன் பிரகாரத்தில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். பின்னர் ஊஞ்சலில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் மாவட்டம் பேட்டை கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேகம் நடத்த திட்டமிடப்பட்டு அதற்காக பூர்வாங்க வேலைகள் கடந்த சில மாதங்களாக நடைபெற்று வந்தன. கடந்த 9ஆம் தேதியன்று காலை விக்னேஸ்வர பூஜையுடன் முதல் கால யாகசாலை பூஜையுடன் கும்பாபிஷேக விழா துவங்கியது. இன்று காலை 10ஆம் தேதி 2ஆம் கால யாகசாலை பூஜை முடிவுற்று மகா புன்னாகதி நடைபெற்றது. தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க சிவாச்சாரியார்கள் புனித நீர் அடங்கிய கலசங்களை சுமந்து ஆலயத்தை வலம் வந்து வேத மந்திரங்கள் முழங்க ஆலய விமானங்கள் மற்றும் மூலவர்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் PR சிவா மற்றும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஓம் சக்தி பராசக்தி என முழக்கமிட்டு சுவாமி தரிசனம் செய்து ஸ்ரீ மகா காளியம்மனை தரிசனம் செய்தனர். படை வீடுகளின் 3ஆம் படை வீடான பழனியில் தைப்பூச 5ஆம் திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தரும் நிலையில் திருவிழா மற்றும் விசேஷ காலங்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தருகின்றனர். இன்று தைப்பூச திருவிழாவின் 5ஆம் நாள் திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் காவடி எடுத்து கிரிவல பாதையில் குவிந்து வருகின்றனர். மலைக்கோவிலுக்கு சென்று வர ஒரு வழி பாதையாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. தரிசனத்திற்கு மேலே செல்ல குடமுழக்கு நிலவரங்கம் வழியாக தரிசனத்திற்கு மேல் செல்ல குடமுழக்கு நிலவரங்கம் வழியாகவும் தரிசனம் முடித்து கீழே இறங்க படிப்பாதை வழியாகவும் தேவஸ்தான நிர்வாகம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று முதல் 3 நாட்களுக்கு தரிசன கட்டணங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. பக்தர்களின் கூட்டத்தை கட்டுப்படுத்த திண்டுக்கல் மாவட்ட கண்காணிப்பாளர் தலைமையில் 3500 போலீசார்
பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கூட்டம் அதிகமுள்ள காரணத்தால் பக்தர்களை கயிறு கட்டி 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் மட்டுமே மேலே அனுப்பி வைக்கப்படுகின்றனர். தேவையான அடிப்படை வசதிகளை மாவட்ட நிர்வாகம் செய்து வருகின்றது. நாளை 6ஆம் நாள் திருவிழாவில் ஊர்கோவில் என்று அழைக்கப்படும் பெரியநாயகி அம்மன் கோவிலில் திருக்கல்யாண நிகழ்வும் அதைத் தொடர்ந்து வெள்ளி தேரோட்டமும் நடைபெற உள்ளது. 7 நாள் திருவிழாவில் திருத்தேர் நிகழ்வும் நடைபெற உள்ளது. அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் தைப்பூச திருவிழா கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி தொடர்ந்து 10 நாட்கள் நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு நாளும் முருகப்பெருமான் வெள்ளி மயில், தங்கமயில், வெள்ளி ஆட்டுக்கிடா, வெள்ளி காமதேனு போன்ற அலங்காரத்தில் அருள்பாலித்து வருகிறார். இன்று 6ஆம் திருவிழாவான இன்று முத்துக்குமார சுவாமி வள்ளி தெய்வானை திருக்கல்யாணம் இன்று மாலை பெரியநாயகி அம்மன் கோவிலில் மாலை 6 மணிக்கு நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்து நாளை தைப்பூச திருவிழா மாலை 4:30 மணிக்கு திருத்தேரோட்டம் நடைபெறுகிறது. இதற்காக பல்வேறு மாவட்டங்களிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் காவடிகள் எடுத்தும் அலகு குத்தியும் பாத யாத்திரையாக வருகை தந்து சண்முக நதி, இடும்பன்குளம், சரவண பொய்கை போன்ற நதிகளில் புனித நீராடிவிட்டு பழனி கோவிலுக்கு சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். பழனியில் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை புரிந்துள்ளதால் பாதுகாப்பு பணியில் 3500 காவலர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பத்தலகுண்டு அருகே தர்மத்துப்பட்டி ஸ்ரீ காளியம்மன், ஸ்ரீ பகவதி அம்மன், ஸ்ரீ மந்தையம்மன், கோட்டை கருப்பணசுவாமி ஆகிய ஆலயங்களின் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. ஊர் பொதுமக்களால் புதுப்பிக்கப்பட்ட ஆலயங்களில் 3 நாட்கள் சிறப்பு யாகவேள்வி பூஜைகள் நடைபெற்றன. கும்பாபிஷேக நாளன்று பக்தர்கள் பால்குடம் எடுத்து வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து புனித நீர் கடம் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நிறைவேற்றப்பட்டது. இந்த கும்பாபிஷேக நிகழ்வில் முத்தாய்ப்பாக காளியம்மனை அலங்கரிக்க தர்மத்துப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த பெண்கள் தங்க ஆபரணங்களை ஊர்வலமாக எடுத்து வந்து ஆலயத்தில் நேர்த்திக்கடன் செலுத்தி நெகிழ்ச்சியை ஏற்படுத்தினர். பின்னர் காளியம்மன் கோவிலில் பக்தர்களால் நேர்த்திக்கடன் செலுத்தப்பட்டு தங்க ஆபரண அலங்காரத்தில் அம்மன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இந்த கும்பாபிஷேக நிகழ்வில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் தாமரை உரணி கிராமத்தில் அமைந்துள்ளது ஸ்ரீ சக்தி விநாயகர் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம். இங்கு இன்று கும்பாபிஷேக விழாவானது வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக ஆலயத்தின் முன்பு அமைந்துள்ள யாகசாலை குண்டத்தில் அக்னி வார்த்து யாகசாலை நடைபெற்று பூர்ணாகதியம் சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் சிவாச்சாரியார்கள் புனித நீரை மங்கள வாத்தியங்கள் முழங்க தலையில் சுமந்தவாறு கோவிலை வலம் வந்து வானில் கருடன் வட்டமிட்டபடியே விமான கலசத்திற்கு அபிஷேகம் செய்து பின் பக்தர்கள் மீது தெளித்தனர். பின்னர் அம்மனுக்கு பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்று கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. இதனையடுத்து பச்சை பட்டு உடுத்தி 4 கரங்களுடன் அமர்ந்த திருமேனியோடு மலர் மாலைகளுடன் விசேஷ அலங்காரத்தில் காட்சியளித்த முத்துமாரியம்மனை சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து பலரும் கண்டு மனமுருகி வழிபாடு செய்தனர். பின்னர் அலங்கரிக்கப்பட்ட குதிரை ஒன்று மேளதாளங்களுக்கு ஏற்றவாறு அழகிய நடனமாடி அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. தொடர்ந்து அனைவருக்கும் அன்னப்பிரசாதமும் வழங்கப்பட்டது.
விழா ஏற்பாட்டினை கிராம பொதுமக்கள், இந்து சமுதாய மகாஜன சபை, மாமன்னர் சேதுபதி இளைஞர் நற்பணி மன்றம் சிறப்பாக செய்திருந்தது. தொடர்ந்து செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய பக்தர்கள், இந்த அம்மனை வழிபட்டால் திருமண தடை நீங்குவதோடு சகல பாக்கியங்களும் கிடைக்கப் பெறுவதாக தெரிவித்ததோடு, தங்களது முன்னோர்களை பூஜை சாமான்கள் வாங்க ஏதோ ஒரு வடிவில் வந்து இந்த அம்மன் அழைத்து சென்று உதவி செய்ததாக மெய்சிலிர்க்க தெரிவித்தனர். எனக்கு திருமணமாகாமல் இருந்துச்சு. இந்த அம்மனை நான் தொடர்ந்து வழிபட்டுக்கிட்டே இருந்தேன். அப்போ என்னுடைய பூசகராக இருக்கக்கூடிய தந்தை ஒரு நேரம் சொன்னாங்க, நீங்கள் இந்த அம்மனுக்கு தாலி எடுத்து அம்மனுக்கு சாத்தினால் உனக்கு திருமணம் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த அருமை மச்சான் பூசாரி அவர்கள் சொன்னாங்க. இந்த மாதிரி அம்மனுக்கு தாலி எடுத்து அம்மனுக்கு பூசைகள் செஞ்சு, சிறப்பு பூசை செஞ்சு தாலி அம்மனுக்கு சாத்தணும். அதுக்கு பின்னாடி எனக்கு திருமண பாக்கியம் கிடச்சி எனக்கு திருமணம் ஆனது. அன்று தான் எனக்கு தெரிஞ்சது இந்த அம்மனுக்கு மிகப்பெரிய சக்தி, இந்த தாலி பாக்கியம் கொடுக்கக்கூடிய சக்தி இந்த அம்மனுக்கு இருக்குது என்பதை தெரிஞ்சுக்கிட்டோம். எங்கள் அம்மா பொங்க சாமான் வாங்க போவாங்க. பொங்க சாமான், அர்ச்சனைக்கு உள்ள சாமான் வாங்க போவாங்க. அப்போதைக்கு சில இடத்துல காசுக்கு இருக்காது, நேரத்துகளில் காசு வாங்க போகையில் யாராவது ஒரு வழியில் அதை கொடுத்து உதவி பண்ணி நீங்கள் போய் செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. அப்படியும் இல்லைன்னா ஏதோ போகிற வழியில் எங்கேயாவது கீழே கிடந்து கூட எடுத்துகிட்டு 2 முறை கீழே காசு கிடந்து எடுத்துகிட்டு போய் சாமான் இங்கே பொங்கலுக்கு வாங்கிட்டு நாங்கள் அது வச்சுருக்கோம். மார்கழி மாதம் பொங்கலுக்கு.